hello, welcome to Village Tech Plus. நான் வினோத். இன்னைக்கு நாம என்ன பார்க்க போறோம் அப்படினா MI 32 inch TV, OnePlus 32 inch TV plus REALME 32 inch TV. So மூணு விதமான 32 inch TV நம்மள்ட்ட இருக்கு. So மூணு டிவியை பத்தின ஃபீச்சர்ஸ் தான் நம்ம இன்னைக்கு பார்க்க போறோம். So மூணுதை கம்பேரிசன் பண்ணி so எந்த டிவி எப்படி இருக்கு அப்படிங்கறத பத்தி நாம ஃபுல்லா டீடைலா பார்க்கலாம். So வாங்க வீடியோக்குள்ள போலாம். ஸோ நம்ம ஒரு வழியாக பார்த்தீங்க அப்படின்னா மூணு டிவியும் வந்து அன்பாக்ஸ் பண்ணி ஓப்பன் பண்ணி வச்சாச்சு. ஸோ நம்மள்ட்ட கிடச்சிருக்க டிவி பார்த்தீங்க அப்படின்னா OnePlus வந்து பேஸ்லெஸ் டிஸ்பிளேவாகவே வந்துருச்சு. பட் ஆனால் என்னன்னா எம்ஐயில் வந்து நமக்கு பேஸ்லெஸ் டிவி கிடைக்கல. ஸோ அதனால் நம்ம ஃப்ரேம் உள்ள மாடல் தான் மாற்றிருக்கோம். ஸோ ரெண்டுத்துக்கும் ஒன்றும் பெரிய டிஃப்ரெண்ட் இல்லை. அதில் வந்து ஃப்ரேம் இல்லாமல் இருக்கும், இதில் ஃப்ரேமோட இருக்கும். அவ்வளோதான் இந்த ரெண்டு டிவிக்கு உள்ள டிஃப்ரெண்ட். மற்றபடி ஃபீச்சர் ஸ்பெசிஃபிகேஷன் எல்லாமே சேம் தான், ஒரு டிஃப்ரெண்ட்டும் கிடையாது. ஸோ நம்ம மூணு டிவியும் வந்து இப்போ கம்பேரிஷன் பண்ணி பார்க்கலாம். ஸோ OnePlus பொறுத்தளவுக்கு பார்த்தீங்க அப்படின்னா ஆண்ட்ராய்டு ஓஎஸ்ங்கிறதுனால பார்த்தீங்க அப்படின்னா ஒரே ஒரு ஹோம் ஸ்க்ரீன் தான் இருக்குது. ஸோ எம்ஐயை பொறுத்தளவுக்கு என்ன அப்படின்னா இதில் ஆண்ட்ராய்டு ப்ளஸ் பேட்சுவல் ரெண்டு ஓஎஸ் கொடுத்துருக்கிறதுனால ஸோ இதில் வந்து கொஞ்சம் கஸ்டமைஸ் பண்ணி நிறைய ஆப்டிமைஸ் பண்ணி வச்சுருக்குறாங்க. ஸோ பார்க்குறதுக்கு வந்து ஈஸியாக நீங்கள் ஹேண்டில் பண்ணுற விதத்தில் எல்லாமே கொடுத்துருக்குறாங்க. இதில் பார்த்தீங்க அப்படின்னா ஹோமு, மூவிஸு, ஷோவு, லைவு, ஸ்போர்ட்ஸு அப்படின்னு சொல்லிட்டு நிறைய கேட்டகரி பிரித்து வச்சுருக்குறாங்க. ஸோ இன்னொன்று என்னென்னு பார்த்தீங்க அப்படின்னா இங்கே பார்த்தீங்க அப்படின்னா இந்த நெட்ஃப்ளிக்ஸு, அமேசான் ப்ரைமு எல்லாமே இதிலே நீங்கள் டேரெக்டாக கண்ட்ரோல் பண்ணிக்கலாம். ப்ளஸ் வந்து பார்த்தீங்க அப்படின்னா இன்புட் வந்து இங்கேயும் கொடுத்துருக்குறாங்க, ஸோ மேலேயும் கொடுத்துருக்குறாங்க. ஸோ ரெண்டு இடத்துல எங்கே வேணுமாலும் நீங்கள் செலக்ட் பண்ணிவிட்டு ஏவியா இல்லை வந்து HDMI அப்படிங்கிறத மாற்றுறதுக்கு தகுந்த மாதிரி யூசர் இன்டர்ஃபேஸ் வந்து கொஞ்சம் ஈஸியாக வந்து இதில் கொடுத்துருக்குறாங்க. இதில் ஒரே யூசர் இன்டர்ஃபேஸ் தான் கொடுத்துருக்குறாங்க. ஸோ நம்ம எதாக இருந்தாலும் உள்ளே போய் தான் பார்க்குற மாதிரி இருக்குது. நெக்ஸ்ட் பார்த்தீங்க அப்படின்னா இதுக்கும் என்ன டிஃப்ரெண்ட்னா ஸோ மூணு டிவி கிட்டத்தட்ட சேம் ஃபீச்சர்ஸ் தான் கொடுத்துருக்காங்க. மூணுமே பார்த்தீங்க அப்படின்னா ஹோம் ஸ்க்ரீன் வந்து ஒரே மாதிரி தான் இருக்குது. எம்ஐயில் மட்டும் அடிஷ்னலாக பேட்ச் வால் கொடுத்துருக்கிறதுனால அதில் ரெண்டு ஹோம் ஸ்க்ரீனாக நம்ம கன்வெர்ட் பண்ணி பார்த்துக்கலாம். ஸோ அது எப்படிங்கிறத நான் பார்க்குறேன். ஸோ எம்ஐ டிவியோட ரிமோட் பார்த்தீங்க அப்படின்னா ரொம்பவே சின்னதாக கொடுத்தது ஃபஸ்ட்டு இவங்க தான் கொடுத்துருக்குறாங்க. ஸோ பார்த்தீங்க அப்படின்னா இப்போ வந்து ஆண்ட்ராய்டு செட்டப்பில் இருக்குது. ஸோ இங்கே பார்த்தீங்க அப்படின்னா பேட்ச் வால் அப்படின்னு கொடுத்துருக்காங்க பாருங்க. அதை கிளிக் பண்ணோம் அப்படின்னா இது பேட்ச் வாலில் வந்துடும். ஸோ பேட்ச் வாலுக்கும் அதுக்கும் நிறைய டிஃப்ரெண்ட் இருக்கும். இதில் பார்த்தீங்க அப்படின்னா நிறைய பேட்ச் வாலில் வந்து இன்டர்ஃபேஸை வந்து ஈஸியாக ஆப்டிமைஸ் பண்ணி அங்கே நெட்ஃப்ளிக்ஸு, அமேசானு, ஜி5, சன் நெக்ஸ்ட் அதோட எல்லா சேனலோட மூவியும் பார்த்தீங்க அப்படின்னா பாப்புலராக உள்ளது என்னென்ன இருக்குது, ரீசெண்டாக என்னென்ன ஆட் பண்ணியிருக்காங்க அப்படிங்கிறது எல்லாமே கஸ்டமைஸ் பண்ணி கீழேயே இருக்கும். நீங்கள் டேரெக்டாக இதில் வந்து நீங்கள் ஓப்பன் பண்ணி பார்த்துக்கிற மாதிரி கொடுத்துருப்பாங்க. ஸோ இது வந்து பேட்ச் வால். அதே நீங்கள் ஆண்ட்ராய்டுனா ஸோ உங்களுக்கு டிஃப்ரெண்ட் தெரியும். ஸோ மேலே உள்ளது கீழே உள்ளது ரெண்டு டிவியும் பார்த்தீங்க அப்படின்னா ஒரே மாதிரி இருக்கும். ஸோ இதுதான் வந்து ஆண்ட்ராய்டுக்கும் பேட்ச் வாலுக்கும் உள்ள டிஃப்ரெண்ட்டு. ஸோ கிட்டத்தட்ட டிவி எல்லாமே ஒரே மாதிரி தான் இருக்குது. இந்த டிவியை பொறுத்தளவுக்கு பார்த்தீங்க அப்படின்னா சவுண்ட் எஃபெக்ட் வந்து 20 வாட்ஸ் கொடுத்துருக்குறாங்க. இது பார்த்தீங்க அப்படின்னா ஒரு DTS HD எஃபெக்டில் ஒர்க் ஆகக்கூடியது. இதோட ரிசொல்யூஷன் பார்த்தோம் அப்படின்னா 1366 × 768 அப்படிங்கிற ரிசொல்யூஷனில் இதை கொடுத்துருக்குறாங்க. இந்த டிவிக்கும் அதே போல தான். ஸோ சேம் தான் இதுவும் பார்த்தீங்க அப்படின்னா DTS HD எஃபெக்ட் தான் கொடுத்துருக்குறாங்க. இதோட ரிசொல்யூஷனும் 1366 × 768 ஒரு HD எஃபெக்டில் ஒர்க் ஆகக்கூடியதான் இந்த டிவியும். ஸோ அதுக்கடுத்து பார்த்தீங்க அப்படின்னா ரியல்மி டிவி. ஸோ இந்த டிவி எடுத்துக்கிட்டிங்க அப்படின்னாலும் இதுவும் சேம் தான். பார்த்தீங்க அப்படின்னா இதுவும் ஒரு HD எஃபெக்டில் ஒர்க் ஆகக்கூடிய ஒரு டிவியாக தான் இருக்குது. OnePlus பொறுத்தளவுக்கு 20 வாட் ஸ்பீக்கர் கொடுத்துருக்காங்க. எம்ஐயை பொறுத்தளவுக்கு அவங்களும் 20 வாட் ஸ்பீக்கர் கொடுத்துருக்காங்க. ஸோ ரியல்மி மட்டும் பார்த்தீங்க அப்படின்னா கொஞ்சம் மாறுபட்டு 24 வாட் ஸ்பீக்கராக கொடுத்துருக்காங்க. ஸோ ரெண்டுத்துக்கும் உள்ள டிஃப்ரெண்ட் வந்து பார்த்தீங்க அப்படின்னா இது வந்து 24 வாட்ஸ் கொடுத்துருக்காங்க. இது டோல்பி ஆடியோவாக கொடுத்துருக்காங்க. ஸோ இது ரெண்டும் பார்த்தீங்க அப்படின்னா DTS HDயாக இருக்குது. இது மட்டும் டோல்பி விஷனாக கொடுத்துருக்காங்க. ஸோ அவ்வளோதான் இந்த டிவிக்கு உண்டான டிஃப்ரெண்ட்டாக இருக்குது இதை பொறுத்தளவு, ஆடியோவை பொறுத்தளவுக்கு. ஸோ அடுத்ததுக்கு ஸ்க்ரீன் சைஸு, ஸ்க்ரீனோட ரிசொல்யூஷன் எல்லாமே மூணு டிவி கிட்டத்தட்ட சேம் தான் கொடுத்துருக்குறாங்க. அதுக்கப்புறம் பார்த்தீங்க அப்படின்னா ஸோ OnePlus டிவியை பொறுத்தளவுக்கு பார்த்தீங்க அப்படின்னா இதில் OnePlusல வந்து ப்ராசஸர் பார்த்தீங்க அப்படின்னா MediaTek 6683 அப்படிங்கிற ப்ராசஸர் கொடுத்துருக்காங்க. எம்ஐ டிவியை பொறுத்தளவுக்கு பார்த்தீங்கன்னா AMLogic 64-bit குவாட் கோர் ப்ராசஸர் கொடுத்துருக்காங்க. ஸோ ரியல்மி டிவியை பொறுத்தளவுக்கு பார்த்தீங்க அப்படின்னா அதுவும் MediaTekல 6883ங்கிற ப்ராசஸர் கொடுத்துருக்காங்க. ஸோ இதுதான் ப்ராசஸருக்கு உண்டான டிஃப்ரெண்ட். ஆனால் மூணு டிவியும் பார்த்தீங்க அப்படின்னா மூணுமே பார்த்தீங்க அப்படின்னா 32 inch டிவியை பொறுத்தளவுக்கு 1GB RAM தான் கொடுத்துருக்காங்க, 8GB இன்டர்னல் ஸ்டோரேஜ் தான் கொடுத்துருக்காங்க. ஸோ நம்மள்ட்ட பார்த்தீங்க அப்படின்னா இந்த மூணு டிவியோட ரிமோட்டும் கொடுத்துருக்காங்க. ஸோ மூணு டிவியோட ரிமோட்டும் இருக்குது. ஸோ ஒன்றும் பெரிய அளவில் டிஃப்ரெண்ட் இல்லை. எல்லாருமே என்ன பண்ணியிருக்காங்க அப்படின்னா இதில் ரியல்மிங்கிறத போட்டிருக்காங்க, இதில் எம்ஐன்னு போட்டிருக்காங்க, இதில் OnePlusன்னு போட்டிருக்காங்க. மற்றபடி பார்த்தீங்க அப்படின்னா மூணு ரிமோட்டும் கிட்டத்தட்ட சேம் தான். உங்களுக்கு என்னன்னா இங்கே உள்ளது இங்கே வச்சுருக்காங்க, இங்கே உள்ளது இங்கே வச்சுருக்காங்க, கொஞ்சம் ஆல்ட்ரேஷன் பண்ணி அப்படியே காட்டி வச்சுருக்காங்க. அதை தவிர மற்றபடி மூணு ரிமோட்லேயும் ஒரே மாதிரி தான் இருக்குது. பட் இருந்தாலும் வந்து இது எல்லாமே பார்த்தீங்க அப்படின்னா IR ரிமோட் கிடையாது. எல்லாமே வந்து ப்ளூடூத் மூலிமா ஒர்க் ஆகக்கூடிய ரிமோட் அப்படிங்கிறதுனால நம்ம வந்து இந்த ரிமோட் வந்து ப்ளூடூத் மூலிமா ஒர்க் ஆகுது. ஸோ இந்த ரிமோட்டும் ப்ளூடூத் மூலிமா ஒர்க் ஆகுது.
இது பார்த்தீங்க அப்படின்னா ஐஆர் மூலியமாக தான் ஒர்க் ஆகுதுன்னு நினைக்கிறேன். ஏன்னா ஐஆர் மணி கொடுத்துருக்குறாங்க. ஸோ நம்ம வந்து எவ்வளோ ஃபாஸ்ட்டாக ரிமோட் ஒர்க் ஆகுது அப்படிங்கிறத நம்ம செக் பண்ணி பார்த்துக்கலாம். ஸோ எம்ஐ ரிமோட் நம்மள்ட்ட இருக்குது. இப்போ பார்த்தீங்க அப்படின்னா ஸோ எம்ஐ ரிமோட் வந்து பக்காவாக ஒர்க் ஆகுது. ஸோ நம்ம வந்து டிவியை பார்த்து ஆப்ரேட் பண்ணாமல் ஆப்போசிட் பொசிஷனில் ஆப்ரேட் பண்ணி பார்ப்போம் ஒர்க் ஆகுதா அப்படின்ட்டு. ஸோ வந்து ப்ளூடூத் வந்து கரெக்டாக ஒர்க் ஆகுது அப்படின்னா ஸோ பர்ஃபெக்டாக ஒர்க் ஆகுது. இங்கே எந்த பக்கம் பார்த்து ரிமோட்டை ஒர்க் பண்ணாலும் ஐஆர் வந்து பர்ஃபெக்டாக ஒர்க் ஆகுது. ஸோ உங்களுக்கு நல்லா தெரியும்னு நினைக்கிறேன். ஸோ ஒரு எம்ஐ ரிமோட் நல்லாவே ஒர்க் ஆகுது. ஸோ ஒன் ப்ளஸை பார்ப்போம். ஒன் ப்ளஸ் வந்து ஸோ ஒன் ப்ளஸ் ரிமோட்டும் பார்த்தீங்க அப்படின்னா நல்லாவே ஒர்க் ஆகுது. டிவி பார்த்து ரிமோட்டை ஒர்க் பண்ணுறப்ப நல்லாவே ஒர்க் ஆகுது. அதுபோல் வந்து நமக்கு வந்து ஆப்போசிட் சைடில் ஒர்க் ஆகுதான்னு பார்ப்போம். ஒர்க் ஆகுது, பட் இப்போ ஒர்க் ஆகலை, கொஞ்சம் ஸ்லோ. திருப்பினோம்னா ஒர்க் ஆகுது. ஆப்போசிட் சைட் போனோம் அப்படின்னா கொஞ்சம் ஸ்லோவாகுது. தெரியுதா உங்களுக்கு? நான் வந்து கரெக்டாக தான் ப்ரெஸ் பண்ணுறேன். ஸோ வந்து சுத்தமாக ஒர்க் ஆகலை. அது இங்கே பாருங்கள், இங்கே ஒர்க் ஆகுது, இங்கே ஒர்க் ஆகலை. ஸோ வந்து இதோட வந்து ரிமோட் வந்து கொஞ்சம் ஸ்லோவாக தான் இருக்குது. அடுத்தது பார்த்திங்க அப்படின்னா ரியல்மி. ஸோ ரியல்மிக்கு பார்ப்போம். ஸோ ரியல்மி ரிமோட் வந்து நல்லாவே ரொம்ப ஃபாஸ்ட்டாக ஒர்க் ஆகுது. எம்ஐ மாதிரி வந்து ரியல்மி ரிமோட் வந்து ரொம்ப ஃபாஸ்ட்டாக ஒர்க் ஆகுது. வந்து ஆப்போசிட் சைடு பார்ப்போம். ஸோ ரியல்மி ரிமோட்டும் ஓரளவுக்கு நல்லாவே ஃபாஸ்ட்டாக ஒர்க் ஆகுது எம்ஐ போல். ஸோ ஒன் ப்ளஸ் ரிமோட் மட்டும் கொஞ்சம் ஸ்லோவாக இருக்குது. என்னென்னு ரீசன்னு தெரியல. ஸோ இந்த ரிமோட்டும் நல்லாவே ஃபாஸ்ட்டாக ஒர்க் ஆகுது. ஸோ இவ்வளோ தான் இந்த டிவிக்கு உண்டான கம்பேரிசன். ஸோ அதுக்கப்புறம் பார்த்தீங்க அப்படின்னா நம்ம வந்து இதில் மூணுத்துலேயும் வந்து வீடியோ போட்டு வீடியோ குவாலிட்டி எப்படி இருக்குது அப்படிங்கிறத நம்ம பார்க்கணும்ல. ஸோ மூணுத்தில் உள்ள வீடியோ குவாலிட்டி எப்படி இருக்குதுங்கிறத நான் போட்டு காட்டுறேன். ஷேர் பண்ணுங்க, ஷேர் பண்ணுங்க, லைக் பண்ணுங்க. நீங்க பிக் பாஸ் முழுக்க பார்த்துருக்கீங்களா? பிக் பாஸ் முழுக்க பாருங்க. பிக் பாஸ் நான் பார்க்கல. பிக் பாஸ் அப்போ வந்து நம்பர் வந்து பெஸ்ட் நம்பர் பார்க்கணும். பெஸ்ட் பார்க்கறதுக்கு என்ன அவங்களுக்கு பெஸ்ட் பிளேயரா அவங்களுக்கு அமீர் நம்பர் நாக்காளி மாமலி. ஸோ மூணு டிவிலையும் பார்த்தீங்க அப்படின்னா நம்ம ஒரே வீடியோ ப்ளே பண்ணியிருக்கோம். ஸோ கிட்டத்தட்ட எல்லாமே வந்து சேமாக தான் இருக்குது. மூணுமே பார்த்தீங்க அப்படின்னா ஹெச்டி எஃபெக்டில் தான் இருக்குது. ஸோ ஆடியோ வந்து அந்தளவுக்கு பெரிய அளவில் டிஃப்ரெண்ட் தெரியல. மூணுமே கிட்டத்தட்ட ஒரே மாதிரி தான் இருக்குது. ஸோ இது 24 வாட்ஸ்னு கொடுத்துருக்குறாங்க. ஒரு கொஞ்சம் லைட் டிஃப்ரெண்ட் இருக்குது. அந்த டால்பி விஷன்ங்கிறதுனால லைட்டாக கொஞ்சம் டிஃப்ரெண்ட் இருக்குது. கொஞ்சம் சவுண்ட் எஃபெக்ட் வந்து கூட இருக்கிற மாதிரி நமக்கு ஃபீல் ஆகுது. மற்றபடி வந்து பார்த்தீங்க அப்படின்னா ஒன் ப்ளஸை பொறுத்தளவுக்கு கொஞ்சம் வால்யூம் வந்து கொஞ்சம் லோவாக இருக்கிற மாதிரி தான் தெரியுது. பட் கிளாரிட்டி வைஸ் வந்து நல்லாவே இருக்குது ஒன் ப்ளஸ். ஸோ எம்ஐ பொறுத்தளவுக்கு பார்த்தீங்க அப்படின்னா வால்யூமும் நல்லா இருக்குது. ஸோ கிளாரிட்டியும் பார்த்தீங்க அப்படின்னா ஹெச்டி எஃபெக்ட் வந்து கரெக்டாக இருக்குது. ஸோ மூணுமே பார்த்தீங்க அப்படின்னா கிட்டத்தட்ட ஒரு சேம் கேட்டகரியில் தான் இருக்குது. ஒன் ப்ளஸ் டிவியை பொறுத்தளவுக்கு பார்த்தீங்க அப்படின்னா இன்றைக்கி ப்ரைஸ் பார்த்தீங்க அப்படின்னா 18,999 ரூபா கொடுத்துருக்காங்க. எம்ஐ டிவி பார்த்தீங்க அப்படின்னா 16,999 கொடுத்துருக்காங்க. ஸோ ரியல்மி டிவியும் பார்த்தீங்க அப்படின்னா 16,999 தான். இப்போதைக்கு ஒரு 1000 ரூபா ஆஃபர் போட்டிருக்கிறதுனால இது வந்து 15,999ங்கிறது இன்றைக்கி கரண்ட் ஆஃபராக இருக்குது. ஸோ இதுதான் மூணுத்துக்கும் உள்ள ப்ரைஸ் டிஃப்ரெண்ட்டு. எம்ஐ டிவியை பொறுத்தளவுக்கு பார்த்தீங்க அப்படின்னா ஆல் ஓவர் தமிழ்நாடு ஃபுல்லாகவே சர்வீஸ் சென்டர் கொஞ்சம் அதிகமாகவே இருக்குது. ஸோ நீங்கள் டிவி வாங்கினீங்க அப்படின்னா உங்களுக்கு வந்து ஒரு 24 ஹவர்ஸில் வந்து இன்ஸ்டாலேஷன் பண்ணி கொடுத்துருவாங்க. ஸோ சர்வீஸ் ப்ராப்ளம் அப்படின்னாலும் நீங்கள் உடனே கான்டெக்ட் பண்ணலாம். ஈஸியாக வந்து டோல் ஃப்ரீ நம்பரில் நீங்கள் கான்டெக்ட் பண்ணி சொன்னாலும் சரி, இல்லை பார்த்தீங்க அப்படின்னா ஆன்லைனில் நீங்கள் வந்து புக் பண்ணீங்க அப்படின்னாலும் சரி, உங்களுக்கு உடனே வந்து 48 மணி நேரத்துக்குள்ளே வந்து சர்வீஸை வந்து என்னென்ன அட்டன் பண்ணிடுறாங்க. மேக்ஸிமம் டிவியே ப்ராப்ளம், போர்டு ப்ராப்ளம் அப்படின்னு நீங்கள் இது பண்ணால் கூட உங்களுக்கு வந்து ஒரு 1 வீக் இல்லை 15 நாளுக்குள்ளே உங்களுக்கு டிவியை வந்து ரீப்ளேஸ்மெண்ட் பண்ணி கொடுத்துட்றாங்க. உங்களுக்கு எதாவது ஃபால்ட்டாக இருந்துச்சுனாலும் அதை மாற்றி பண்ணி கொடுத்துட்றாங்க. பட் ஒன் ப்ளஸை பொறுத்தளவுக்கு என்னென்னு கேட்டிங்க அப்படின்னா நீங்கள் ஆன்லைனில் தான் புக் பண்ணணும். ஸோ ஆன்லைனில் புக் பண்ணிங்கன்னா தான் வருவாங்க. அவங்க இங்கிலீஷு அண்ட் ஹிந்தி மட்டும்தான் பேசுவாங்க, தமிழில் பேச மாட்டாங்க. ஸோ வந்து தமிழ் மட்டும் தெரிஞ்சவங்க வந்து என்ன பண்ணுவாங்க அப்படின்னு எனக்கு தெரியல. ஸோ சர்வீஸ் வந்து கொஞ்சம் வந்து ஸ்லோவாக தான் இருக்குது. உடனே வந்து பார்க்க மாட்டேங்கிறாங்க. டிவி புக் பண்ணாலும் 3 நாள் ஆகுது மினிமம் இன்ஸ்டாலேஷன் பண்ணுறதுக்கு. சர்வீஸ் புக் பண்ணோம்னா மினிமம் 1 மந்த் ஆகுது. ஸோ நான் டிவி விற்கணும் அப்படிங்கிறதுக்காக சொல்லக்கூடாது, ஓப்பனாக என்ன இருக்குது அப்படிங்கிற நேச்சுரலிட்டியை நான் வந்து சொல்லிடுறேன். ஸோ ரியல்மியை பொறுத்தளவுக்கு என்னென்னு பார்த்தீங்க அப்படின்னா புக் பண்ணோம் அப்படின்னா ஒரு 48 ஹவர்ஸில் வந்து இன்ஸ்டாலேஷனுக்கு வருவாங்க.
ஆனால் சர்வீஸ் புக் பண்ணிங்க அப்படின்னா கண்டிப்பாக வரவே மாட்டாங்க. 3 மாதம் ஆகும் சர்வீஸ் வந்து பார்த்து கொடுக்குறதுக்கு வந்து உங்களுக்கு மினிமம் 3 மாதம் ஆகுது. ஏன்னா நான் அனுபவப்பட்டுட்டேன். ஸோ அதனால் சொல்கிறேன் உங்களுக்கு. சர்வீஸ் சைடு வந்து பெஸ்ட்டு அப்படின்னு பார்த்தோம்னா எம்ஐ தான் நான் ரெக்கமெண்ட் பண்ணுவேன். ஸோ உங்களுக்கு எது பிடிச்சிருக்கோ அதை நீங்கள் வாங்கிக்கிங்க, அது உங்களோட விருப்பம். இருந்தாலும் என்னோட சஜஷன் என்னங்கிறத நான் உங்களுக்கு வந்து நான் தெளிவாக சொல்லிட்டேன். ஸோ OnePlus, ரியல்மி அண்ட் எம்ஐ 3 டிவியுமே இருக்குது. 3மே கிட்டத்தட்ட சேம் கேட்டகரி தான், எல்லாமே ஒரே மாதிரி தான் கொடுத்துருக்குறாங்க. ஒன்றும் பெரிய அளவில் டிஃப்ரெண்ட்லாம் இல்லை. ஃபீச்சர்ஸ் பொறுத்த அளவுக்கு எல்லாமே சேம் தான். ஆனால் நம்ம வந்து ஃபீச்சர்ஸை பார்க்குறத விட முதல்ல சர்வீஸ் எப்படி இருக்குது அப்படின்னு பார்க்கணும். ஒரு பிராண்டு வாங்குறோம் அப்படின்னா அதோட சேல்ஸ் அண்ட் சர்வீஸ் ரெண்டுமே நல்லா இருந்தால் தான் பிராண்டோட வேல்யூ நல்லாயிருக்கும். ஸோ அதை பார்த்துங்க. உங்களுக்கு எந்த டிவி பிடிச்சிருக்கோ அதை வந்து நீங்கள் வாங்கிட்டு யூஸ் பண்ணி பாருங்கள். உங்களுக்கு பிடிச்சிருந்துச்சு அப்படின்னா அந்த வீடியோ லைக் பண்ணுங்கள். மறக்காமல் வந்து உங்களோட சஜஷனை வந்து தெரிவிங்க. நீங்கள் அதுக்கு ஆல்ரெடி வந்து எம்ஐயோ இல்லை ரியல்மியோ இல்லை OnePlus டிவியை வாங்கியிருந்தீங்க அப்படின்னா நீங்கள் சர்வீஸ் பிரச்சனையில் எதுலையாவது மாட்டியிருந்தீங்க அப்படின்னா உங்களுக்கு எப்படி சர்வீஸ் பண்ணி கொடுத்தாங்க அப்படிங்கிறத மறக்காமல் நீங்கள் கமெண்ட் பாக்ஸில் தெரிவிங்க. ஸோ இது போல் நிறைய வீடியோக்கள் பார்க்கணும் அப்படின்னா தொடர்ந்து நம்ம சேனலை வாட்ச் பண்ணிக்கிட்டே இருங்க. தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங்.